ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா லீட் கோடோட 41th ப்ராப்ளம், ஃபைண்ட் அ மிஸ்ஸிங் பாசிட்டிவ் நம்பர். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு அன்சார்ட்டட் இன்டிஜர் கொடுப்பாங்க நம்ஸ்ன்ட்டு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணணும். அந்த ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா, இந்த நம்ஸ் அரேல இல்லாத ஒரு ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜரை கண்டுபிடிச்சு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிறதுல ஒரே ஒரு கன்ஸ்ட்ரெயின் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த அல்காரிதம் வந்து பிக் ஆஃப் என் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் இருக்கணும். அண்ட் இதோட ஆக்சிலரி ஸ்பேஸ் வந்து பிக் ஆஃப் ஒன்னாக இருக்கணும். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் என்ன இருக்கணும், அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் ஒன்னாக இருக்கணும். ஓகேவா? இதுதான் ப்ராப்ளம். நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்சரி இங்கே இருக்குது. இங்கே வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா 1, 2 அண்ட் 0 இருக்குது. மினிமம் வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயமும் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் 0ங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் அவங்க கன்சிடர் பண்ணல. பாசிட்டிவ் இன்டிஜர் மினிமம் பாசிட்டிவ் இன்டிஜரோட வேல்யூ என்ன அப்படின்னா 1ங்கிறது தான் மினிமம் பாசிட்டிவ் இன்டிஜரோட வேல்யூ. ஓகேவா? இந்த டெஸ்ட் கேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா -1, 1 அப்புறமா 3, 4 இருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம்னா 1 இருக்கு பாசிட்டிவ் நம்பர். அப்புறமா 2 செக் பண்ணுறோம். 2ங்கிறது இந்த நம்ம சரிக்குள்ள இல்லை. ஸோ என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா 2ங்கிறது வந்து ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளமோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் பார்க்கலாம். இந்த சொல்யூஷன் என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னா, இதோட மெமரி தான். ஸோ நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற சொல்யூஷனில் வந்து இதோட மெமரி பிக் ஆஃப் மெமரி காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவா இருக்கும்னா பிக் ஆஃப் என் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். நான் சொல்ல போகிற ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் என்னவா இருக்கும்னா, சாம்பிள் டெஸ்ட் கேஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். -1, 4, 7, 1, 0. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ இதுதான் நம்மளோட சரி. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் மிஸ்ஸிங் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு இங்கே பார்த்தோன்னே சொல்லிடலாம் 1 இருக்குது. இங்கே இந்த அறையில் வந்து 2 இல்லை. ஸோ இதோட ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 2 தான் ரிட்டர்ன் பண்ணணும். 2 தான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ வித் தட் செட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதுதான் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ வித் தட் செட் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ட்யூஷனுக்கு வரலாம். இன்ட்யூஷன் என்ன அப்படின்னா, நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எது வரைக்கும் போகலாம் மேக்ஸிமம் அந்த மினிமம் வேல்யூ வந்து எது வரைக்கும் போகலாம், இந்த அரே. ஓகேவா? இந்த அரேயோட லென்த் -1 வரைக்கும் அந்த மினிமம் வேல்யூ வந்து இருக்கலாம். எப்படி எடுத்துக்கோங்களேன், நம்ம அரேல வந்து 1,1,1 இருக்கு அப்படின்னாலுமே இதில் மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ எந்த ரேஞ்சிலேருந்து இருக்கும், 1 to லென் ஆஃப் அரே வரைக்கும் இருக்கும். கரெக்டா? 1 to 3 வரைக்குமே 3 தான் வந்து மேக்ஸிமம் மினிமம் +1 வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் பாசிபிள் மினிமம் வேல்யூட ரேஞ்ச் 1ல இருந்து லென் ஆஃப் அரே +1 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட மினிமம் வேல்யூ வந்து 2. இல்லை இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா 1, 2, 3 இருக்கு ஒரு அரேல. இப்போ வந்து மினிமம் பாசிபிள் வேல்யூ என்ன, 4 தான் மினிமம் பாசிபிள் வேல்யூ. 4ங்கிறது என்ன, லென்த் ஆஃப் அரே +1. ஸோ எந்த மாதிரி ஒரு அரேவா இருந்தாலும் இன்கேஸ் 1, 1, 1, 2, 3. ஸோ இந்த மாதிரி இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து என்ன வேல்யூ தான் வரும் அப்படின்னா லென்த் ஆஃப் அரே +1 வரைக்கும் தான் மினிமம் வேல்யூ வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே இருக்கு. ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? ஸோ நம்ம வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகணும், 1 to லென்த் ஆஃப் அரே +1 வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணணும்னா சர்ச் பண்ணணும். இந்த அரேக்குள்ள இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதோட இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த அப்ரோச் தான் ப்ரூட் ஃபோர்ஸ். ஸோ இந்த ப்ரூட் ஃபோர்ஸோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் வந்து ஐட்ரேட் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக? ஸோ ஃபார் ஈச் திஸ் வேல்யூ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்ன ஆயிரும்னா பிக் ஆஃப் n ஸ்கொயர் வரும். ஸோ இதுதான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. பிக் ஆஃப் n ஸ்கொயர் தான் இந்த ப்ரூட் ஃபோர்ஸோட வர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். ஸோ இதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது எப்படின்னு பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஹேஷ் செட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஹேஷ் செட் என்ன அப்படின்னா, சிமிலர் டு ஹேஷ் மேப். ஹேஷ் செட்டில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா, யூனிக்காக இருக்கும். இதில் வந்து என்னென்ன வேல்யூஸ்லாம் யூனிக்காக இருக்கும், அந்த யூனிக் வேல்யூஸ் மட்டும் இந்த ஹேஷ் செட்டில் மெயின்டைன் ஆகும், செட்டில் மெயின்டைன் ஆகும். ஹேஷ் செட்டுக்குள்ள ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து எப்போவுமே பிக் ஆஃப் 1 தான் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட இன்ட்யூஷன் படி 1லேருந்து லென்த் ஆஃப் அரே +1ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வரைக்கும் இந்த ஹேஷ் செட்டுக்குள்ள இருக்கா அப்படிங்கிறது வந்து சர்ச் பண்ணிட்டே போகும். ஸோ ஹேஷ் செட்டுக்குள்ள நான் வந்து மாற்றும் போது என்ன ஆகும்னா -1, 4, 7 and 0. இப்போ என்ன பண்ணுவேன்னா 1 to லென் ஆஃப் அரே +1 வரைக்கும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் 1க்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஹேஷ்செட்டுக்குள்ள இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஹேஷ்செட்டுக்குள்ள இருக்கா, ஹேஷ்செட்டுக்குள்ள அந்த 1 இருக்கா, இருக்கு, இங்கே இருக்கு.
ஸோ வந்து என்ன அப்படின்னா நான் வந்து அடுத்த எலமெண்ட்டுக்கு மூவ் ஆகுவேன். அடுத்த எலமெண்ட் வந்து என்ன டூ இந்த ஆசெட்டுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணும்போது டூ வந்து இந்த ஆசெட்டுக்குள்ளே இல்லை. ஸோ என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த டூ டூ இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேவையான ரிக்வயர்டு ஆன்சர் வந்து வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோட ப்ரூட் ஃபோர்ஸ் அண்ட் ஈஸி அப்ரோச் ஆக்சுவலி. ஸோ இந்த ஹேஷ் செட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான், பிக் ஆஃப் 1 தான் வரும். பட் இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னவா மாறிடும் அப்படின்னா பிக் ஆஃப் n. ஸோ எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் n ஸ்பேஸ் நம்ம வந்து ஆக்குபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்ஸ்ட் கேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த நம்ஸ் அரேல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் யூனிக்காக இருந்தது அப்படின்னா அதுதான் இந்த ஆசெட் ஃபார்ம் பண்ணுறதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஒர்ஸ்ட் கேஸாக இருக்கும். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் n ஆக்சிலரி ஸ்பேஸ் நான் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் அவங்க கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிக் ஆஃப் 1 ஆக்சிலரி ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. பட் அப்புறமா டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்னா இதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். நம்ம வந்து 1ல இருந்து லென் ஆஃப் அரே ப்ளஸ் 1 வரைக்கும் ஐட்ரேட் பண்ணுறது தான் டைம் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா பிக் ஆஃப் n வந்துடும். இப்போ நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறோம். என்ன அச்சீவ் பண்ணுறோம்? டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் nல இருக்குது. பட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவா இருக்குது அப்படின்னா பிக் ஆஃப் nல இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதோட கோடிங் பார்ட்லாம் இப்போ சொன்ன சொல்யூஷனோட அப்ரோச்சோட கோடிங் பார்ட் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லிஸ்ட்டை வந்து ஹேஷ் செட்டாக மாற்ற போகிறேன். ஸோ ஹேஷ் செட் ஈக்குவல் டு செட் ஆஃப் நம்ஸ். ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா ஹேஷ் செட் ஃபார்ம் ஆயிரும். இங்கே பாயிண்ட் டு பி நோட்டட் என்னன்னா நம்ம வந்து பிக் ஆஃப் என் ஸ்பேஸ் தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறோம். ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ரம் 1 to லென் ஆஃப் அரே ப்ளஸ் 1 வரைக்கும் ஐட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஃபார் இன் ரேஞ்ச் ஆஃப் 1, லென் ஆஃப் நம்ஸ் ப்ளஸ் 2 வரைக்கும். ஸோ இன்க்ளூசிவ் தானே. ஸோ எனக்கு வந்து அடுத்த நம்பருமே வேணும் அப்படிங்கிறதுனால இன்க்ளூசிவாக சர்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது என்ன பண்ணணும்னா அந்த ஐ வந்து ஹேஷெட்டில் இருக்கான்னு பார்க்கணும். இஃப் ஐ நாட் இன் ஹேஷ்செட் இருந்தால் நான் ரிட்டர்ன் பண்ணிடணும். நாட் இன் ஹேஷ் செட் தென் ரிட்டர்ன் ஐ. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அக்செப்ட் ஆகிருக்கு. டெஸ்ட் கேஸ் சாம்பிள் கேஸஸ் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்மிட் பண்ணதில் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். பீச் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பீச் 97%. பட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ இப்போது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் எப்படி மினிமைஸ் பண்ணலாம், இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எப்படி நம்ம வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பேஸாக வச்சுக்கலாம், பிக் ஆஃப் 1 ஸ்பேஸில் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஆப்டிமல் வந்து எதை ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். எதுவும் ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம்னா பிக் ஆஃப் 1 டைம்ஸ் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியாக ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம யூஸ் பண்ண அப்ரோச்சில் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு ஹேஷ் செட்டை வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஹேஷ் செட். ஸோ இந்த ஹேஷ் செட்டை வந்து இப்போது வந்து ஜென்ரேட் பண்ணாமல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட நம்ஸ் அரேவே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ தட் இந்த நம்ஸ் அரேவே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஹேஷ் செட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹேஷ் செட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுமோ அந்த ஆப்ரேஷனை இந்த நம்ஸ் அரேவை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இங்கே இன்ட்யூஷன். ஓகே, ஃபைன். ஸோ நான் வந்து அப்ரோச் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்திக்கிறேன். என்னென்ன அப்படின்னா மினிமம் பாசிபிள் மேக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? 1 இருக்கும். மேக்ஸிமம் பாசிபிள் மேக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? லென் ஆஃப் அரே ப்ளஸ் 1 இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு அரே வந்து என்ன மாதிரி ஒரு மேப்பிங் இருக்கும் அரேல அப்படின்னா வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூஸுக்கு கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த மேப்பிங் அரேல இருக்கக்கூடிய மேப்பிங்கை தான் வந்து இங்கே வந்து ஒரு எனக்கு கன்வீனியன்ட்டாக ஹேஷ்செட்டுக்கு நான் வந்து மேப்பிங் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ஸை வந்து ஒரு எலமெண்ட் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1 இந்த அரேல இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அரே அதாவது நம்ஸ் அரேல வந்து இருக்கா அப்படின்னு நான் வந்து செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ஸ் ஆஃப் 0 வந்து
நெகட்டிவாக இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுவேன். நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா the value 1 is found. ஓகேவா? இல்லை அப்படின்னா நாட் ஃபவுண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ இப்போ தான் வந்து சொன்னது வந்து சும்மா ஒரு பேசிக்காக ஒரு ட்ரெய்லர் மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வந்து இன்ட்யூஷனை ஒரு அப்ரோச் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கும்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்சரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்சரி இருக்கு. ஸோ நம்சரி வந்து என்னவா இருக்கு? 2 4 1 0 t -1. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த நம்சரியை வந்து நான் எந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா, அந்த நம்சரியில் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. ஸோ 6 இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா 6 - 1 ஃபிஃப்த் இண்டெக்ஸ் நான் வைப்பேன். ஃபிஃப்த் இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன சொல்லிடுவேன்னா, இந்த வேல்யூ வந்து 6ங்கிற வேல்யூ வந்து இந்த அரேக்குள்ள ஹேஷ்செட்டுக்குள்ள வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இன்ட்யூஷன் வச்சிருவேன். என்னோட நான் முன்னாடி சொன்ன அப்ரோச் படி. ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வேல்யூ இந்த அரேல இருக்கு அப்படின்னா அதை வந்து நான் எலிமினேட் பண்ணணும். அதை எலிமினேட் பண்ணும்போது நம்மளோட ஃபர்தர் ப்ராசஸிங்க்கு அஃபெக்ட் பண்ணுமா? பண்ணக்கூடாது. ஏன் பண்ணாது அப்படின்னா, மேக்ஸிமம் அதாவது பாசிபிள் மேக்ஸ் வேல்யூஸ் வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கும்? 1 to லென் ஆஃப் நம்ஸ் ப்ளஸ் 1 வரைக்கும் இருக்கும். பட் நெகட்டிவ் வேல்யூங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லை. ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து நான் வந்து டேரெக்டாக எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த -1 வந்து எலிமினேட் பண்ணிடுவேன். எலிமினேட் பண்ணி 0ன்னு மாற்றிடுவேன். ஓகேவா? நெகட்டிவ் வேல்யூ இல்லை, பாசிட்டிவ் வேல்யூமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு நியூட்ரல் வேல்யூ 0ன்னு மாற்றிடுவேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட அரே எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா 2, 4, 1, 0, 3, 0. ஸோ இந்த மாதிரி நம்சரி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஐட்ரேட் பண்ணுவேன். ஒரு நம்பராக ஐட்ரேட் பண்ணிட்டே வருவேன். இங்க வந்து 2 இருக்கா? 2 இருந்துச்சு. ஸோ வந்து என்ன பண்ணணும், என்னோட பேசிக் இன்ட்யூஷன் படி 2 வந்து இந்த நம்சரியில் இருக்கு அப்படின்னா நான் வந்து எதை செக் பண்ணுவேன்? 2 - 1 இண்டெக்ஸ் செக் பண்ணுவேன். 2 - 1 இண்டெக்ஸ் என்ன? இந்த வேல்யூ. கரெக்டா? ஸோ இந்த வேல்யூ வந்து என்னவா இருந்ததுன்னா 2 ஃபவுண்டு. நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் 2 ஃபவுண்ட். ஸோ இந்த வேல்யூ வந்து நெகட்டிவாக மாற்றி விட போகிறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட செகண்ட் ஸ்டெப்பாக இருக்க போகுது. இங்கே வந்து ஒரு சின்ன பாட்டில் நெக்கும் இருக்குது. ஸோ அதையுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ 2 இருக்கு. ஸோ 2 வந்து இந்த அரேல இருக்கு அப்படிங்கிறதுனால இதை வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூவாக நெகட்டிவ் 1 மாற்றிடுறேன். நெகட்டிவ் 4 மாற்றிடுறேன். நெகட்டிவ் 4 மாற்றிடுறேன். ஸோ இப்போ அடுத்த எலிமெண்ட்டுக்கு போகிறேன். 2 வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ 2 வந்து 2க்கான மேப்பிங் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து அடுத்த நம்பர் என்ன? -4. நான் இந்த அரேல இருக்கு நம்சரியில் வந்து பார்க்கும்போது ஐட்ரேட் பண்ணும்போது -4 இருக்கு. நான் இதோட அப்சல்யூட் வேல்யூ எடுத்தேன் அப்படின்னா என்ன ஆயிரும்? 4 வந்துடும். கரெக்டா? 4 வந்துருச்சு அப்படின்னா 4ங்கிறது இந்த அரேல இருக்கு. 4 இந்த அரேல இருக்கு அப்படின்னா நான் எந்த இடத்த மாத்திரம் 4 - 1 இண்டெக்ஸ். 4 - 1 இண்டெக்ஸ்னா தேர்ட் இண்டெக்ஸ். ஸோ 0, 1, 2, 3. ஸோ இதை வந்து நெகட்டிவ் வேல்யூ மாற்றணும். பட் 0 வந்து நெகட்டிவ் வேல்யூ மாற்ற முடியாது. நெகட்டிவ் வேல்யூ மாற்ற முடியாது. ஸோ வந்து நான் என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி. ஸோ இந்த வேல்யூ இப்போ வந்து 0 இருக்கு. 0 வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ண போறதே இல்லை. ஸோ ஒரு அந்த மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூஸ் இருந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய வேல்யூவோட அதிகமான ஒரு வேல்யூ எடுத்து அதை நெகட்டிவாக நான் மாற்ற போகிறேன். ஸோ தட் அந்த வேல்யூ வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்காது. ஸோ இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் வர மாதிரி நான் மாற்ற போகிறேன். ஓகேவா? ஸோ 0 வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நெகட்டிவ் வேல்யூ மாற்றணும். ஸோ மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ என்ன? 6 + 1. கரெக்டாக? 6 + 1னா 7. ஸோ இதை வந்து -7ஆக மாற்றிடுவேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 1 பார்க்குறேன். 1க்கும் போது என்னன்னா 1 - 1 0. ஸோ 0th இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவாக மாற்றணும். ஸோ -2 மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்னா -7. அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் -7 7. இது வந்து லென்த் ஆஃப் அரேயோட பெருசாக இருக்கு. ஸோ வந்து நான் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த நம்ஸ் அரேல. ஓகேவா? நெக்ஸ்ட் வேல்யூ போகிறேன். 3 பார்க்குறேன். 3 வந்து இந்த அரேல இருக்கு. ஸோ 3 வந்து என்ன பண்ணணும்னா செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்க வேல்யூவை நெகட்டிவாக மாற்றணும். ஸோ செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன? 1. ஸோ அதை வந்து நெகட்டிவ் 1 மாற்றிடணும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன? 0. ஸோ 0 இருக்கு. 0 இருந்துச்சு அப்படின்னா என்ன? 0 - 1 இண்டெக்ஸ் வந்து என்னவா இருக்கும்? -1. நெகட்டிவ் 1ங்கிறது என்ன? நாட் இன் த இண்டெக்ஸ் ரேஞ்ச். கரெக்டா? 0 to இது வரைக்கும் தான் லென்த் ஆஃப் -1 வரைக்கும் தான் இண்டெக்ஸ் ரேஞ்ச் இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் ரேஞ்சில் இல்லை. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ செகண்ட் ஆப்ரேஷன் படி என்னவா சேஞ்ச் ஆயிரும்? என்னோட நம்சரி வந்து எந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா -2, -4, -1, -7, 3 and 0 இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கும். கரெக்டா? தேர்ட் ஸ்டெப் வந்து ஐட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். எதை வச்சு அப்படின்னா பாசிட்டிவ் வேல்ஸோட ரேஞ்சை வச்சு ஐட்ரேட் பண்ணணும். கரெக்டா? 1 வந்து இந்த அரேல இருக்கா? 1 தான் பாசிட்டிவ் மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ 1 வந்து இந்த அரேல இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணணும். நான் எந்த இண்டெக்ஸ் பொசிஷனை சர்ச் பண்ணணும்? 1 - 1,
ஸோ 0th இண்டெக்ஸ் பொசிஷனை வந்து ஃபைண்ட் பண்ணணும். 0th இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து நெகட்டிவாக இருக்கா? ஸோ 1 வந்து இந்த அரேல இருக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மூவ் ஆயிடுறேன் 2. ஸோ 2 மைனஸ் 1 என்ன 1. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னவா இருக்கு? நெகட்டிவாக இருக்கு. ஸோ நெகட்டிவாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? அடுத்த எலிமெண்ட்டுக்கு மூவ் ஆகணும். ஏன்னா 2ங்கிற வேல்யூ வந்து அந்த அரேல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ என்ன 3. ஸோ 3க்கு வரும்போது 3 மைனஸ் 1 என்ன 2. 2 இந்த பொசிஷன் வேல்யூ என்னவா இருக்கு? நெகட்டிவாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூக்கு மூவ் ஆகணும் 4. 4 மைனஸ் 1 என்ன 3. ஸோ 3ங்கிறது வந்து என்னவா இருக்கு? நெகட்டிவாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூக்கு மூவ் ஆகணும் 5. ஸோ 5க்கு வரும்போது இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் என்னவா இருக்கு? பாசிட்டிவா இருக்கு. ஸோ பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எலமெண்ட் வந்து இந்த நம்ஸ் அரேல இல்ல. 5ங்கிறது நம்ஸ் அரேல இருந்துச்சா? இல்ல. ஸோ 5 தான் வந்து என்னோட தேவையான டிசைர்டு ரிசல்ட். ஓகேவா? ஸோ 5 வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இந்த அப்ரோச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 3 தடவை இந்த நம்ஸ் அரேயை வந்து ஐட்ரேட் பண்றோம். ஸோ 3 இன்டூ n டைம்ஸ் ஐட்ரேட் பண்றோம். 3 டைம்ஸ் ஐட்ரேட் பண்றோம். ஸோ எப்பவுமே 3 டைம்ஸ் தான் ஐட்ரேட் பண்றோம். வாட் எவர் த அரே சைஸை பொறுத்து இந்த ஐட்ரேஷன் சேஞ்ச் ஆக போறது இல்லை. ஸோ இட் இஸ் அ கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா பிக் ஆஃப் என் கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டியாக மாறிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் 1 இருக்கும். ஸோ இந்த அப்ரோச்சை வந்து கோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமோட கோடிங் பார்ட்டை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அசட் என்னன்னா இது வந்து 3 ஸ்டெப் அப்ரோச்சாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்ன அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து 0 மாற்றணும். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் டு 0. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 2 பீஸ் பண்ண போகிறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ ஒரு நம்பரை ஐட்ரேட் பண்ணி அது நம்பர் இஃப் இன் கேஸ் அந்த நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற நம்பர் வந்து நம்ஸ் ஆஃப் ஐ அந்த நம்பர் வந்து லெஸ் தேன் 0வா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த நம்பரை வந்து 0ன்னு மாற்றணும். நம்ஸ் ஆஃப் ஐ வந்து 0ன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம வந்து மேப்பிங் பண்ணணும். ஸோ மேப்பிங் பண்ணி அண்ட் ஜெனரேட் ஸ்ட்ரக்சர் சிமிலர் டு ஹேஷ். ஓகேவா? ஸோ ஒரு ஹேஷ் செட்டுக்கு சிமிலரான ஒரு மேப்பிங்கை வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ மேப்பிங்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்சரியில் இருக்கக்கூடிய ஒரு நம்பரை ஐடென்ட் பண்ணிட்டு போகணும். அந்த நம்சரியில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஐத் பொசிஷனில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து இஃப் இன் கேஸ் அது வந்து ரேஞ்சுக்குள்ள இருக்கும் 1 to மேக்ஸிமம் பாசிபிள் பாசிட்டிவ் என்ன லென் ஆஃப் டம்ஸ் ப்ளஸ் 1. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் -1ல இருந்த இண்டெக்ஸ் பொசிஷனோட வேல்யூ வந்து நெகட்டிவாக மாற்றும். இன்கேஸ் அந்த நம்பர் -1ஓட இண்டெக்ஸ் பொசிஷன் அந்த வேல்யூ வந்து 0வா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் பாசிட்டிவ் வேல்யூ ப்ளஸ் 1ஓட நெகட்டிவ் வேல்யூ வந்து போடணும். ஸோ தட் இந்த மாடிஃபிகேஷன் வந்து நம்மளோட ஃபியூச்சர் ஆப்ரேஷன்ஸ்ல எங்கேயும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து பண்ண போகிறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் டம்ஸ் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்சல்யூட் வேல்யூ மட்டும் எடுத்து நான் வச்சுக்கிறேன். அப்சல்யூட் வேல்யூ ஈக்குவல் டு abs of nums of I. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா if abs value if abs underscore value is greater than equal to 0 and அந்த ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு அப்படின்னா மட்டும் தான் நான் வந்து என்ன பண்ணுவேன் மேப்பிங் ஜென்ரேட் பண்ணுவேன். அண்ட் abs less than equal to len of nums இருந்துச்சு அப்படின்னா அந்த மேப்பிங் ஜென்ரேட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னன்னா இது அப்சல்யூட் வேல்யூ. ஸோ நம்ஸ் ஆஃப் ஏபிஎஸ் வேல்யூ -1 வந்து என்னவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு? 0வா இருக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. கரெக்டா? இஃப் நம்ஸ் ஆஃப் ஏபிஎஸ் அண்டர்ஸ்கோர் வேல்யூ -1 வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் பாசிபிள் பாசிட்டிவ் வேல்யூவோட நெகட்டிவ் நம்பர் வேல்யூவாக எடுத்துக்கணும். நம்ஸ் ஆஃப் ஏபிஎஸ் அண்டர்ஸ்கோர் வேல்யூ -1 equal to maximum possible positive value என்ன len of nums plus 1. ஸோ அதோட அதிகமாக ஒரு நம்பர் +2 வந்து எடுத்துக்கிறேன். அந்த நம்பருக்கு நெகட்டிவ் வேல்யூவை ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேஸ் இல்லை அப்படின்னா என்ன இருக்கலாம்?
அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்க நம்ஸ் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூ -1 இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்க வேல்யூ வந்து ஏற்கனவே நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கலாம். ஸோ ஏற்கனவே நெகட்டிவ் வேல்யூவாக இல்லைன்னா என்ன பண்ணணும், அதை வந்து நெகட்டிவ் மாற்றணும். ஏற்கனவே நெகட்டிவ் வேல்யூவாக இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், லெஃப்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எல்எஃப் போடுறேன். எஃப் ஆஃப் ஏபிஎஸ் underscore value -1 is greater than 0 இருந்ததுன்னா மட்டும் அந்த வேல்யூ வந்து நெகட்டிவாக மாற்று அப்படின்னு சொல்கிறேன். abs underscore value -1 are equal to -1. ஸோ நெகட்டிவாக மாற்றிக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஐட்ரேட் பண்ணி iterate and find which n is missing. அதாவது என்னங்கிறது என்னன்னா மேக்ஸ் மினிமம் ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் பாசிட்டிவ் பாசிட்டிவோட வேல்யூவோட ரேஞ்ச் என்னவா இருக்கும், 1 to len ஆஃப் nums +2 வரைக்குமே இருக்கும். +1 வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த லூப்பில் வந்து 2 வரைக்கும் வேறு மாதிரி நான் வச்சுக்கிறேன், ஃபார்முலேட் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இஃப் nums ஆஃப் I -1 வந்து லெஸ் தேன் கிரேட்டர் தேன் 0 பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ரிட்டர்ன் ஐயை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இஃப் இன்கேஸ் இந்த லூப்பில் எனக்கு கிடைக்கல அப்படின்னா ரிட்டர்ன் என்ன பண்ணிடுவேன்னா len ஆஃப் nums +1. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் பாசிபிள் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகேவா? ஓகே, 2 டைம் வேறு. டு யூ மீன் nums இன்னும் m மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ராங் ஆன்சர். ஸோ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா இது வந்து நம்மளோட ரேஞ்ச். ஸோ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்மளோட ரேஞ்ச் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா 1 to len ஆஃப் nums வரைக்கும் இருக்கணும். ஸோ கிரேட்டர் தென் 0 அண்ட் இது போடும்போது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு 0 இருக்கணும். இப்படி வந்து கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருக்கு. ஸோ அதுதான் விஷயம். இப்போது சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் கேஸ் மட்டும் ஆட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஆயிடுச்சு. ஸோ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சப்மிட் ஆயிடுச்சு. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவா இருக்குன்னா பிக் ஆஃப் n தான் இருக்கும். ஸோ அனலைஸ் பண்ணி சொல்லிட்டு பிக் ஆஃப் n தான். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n-ல வந்து நம்ம பிக் ஆஃப் 1 வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பண்ணியிருக்கோம். ஸோ நோ அடிஷனல் ஸ்பேஸ். ஸோ இன்னொரு வீடியோட நம்ம அடுத்த வீக் மீட் பண்ணலாம்.